ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு நாமத்தில் உள்ள வாழ்த்துக்களை வரவேற்கிறேன். இந்த வேளையில் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை சங்கீதம் 1:2. கர்த்தருடைய வேதத்தை பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவன். அவன் நீர்கால் ஓரமாக நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராத மரத்தை போல இருப்பான். நோவா காலத்தில், அவங்க காலத்தில் நோவா இலையுதிரா மரத்தை போல இருந்தான். செல்ல செழிப்பான மரத்தை போல இருந்தான். அவர் கனி தருகிற மரமாக இருந்தார். பாருங்க, 5 ஆகையா துன்மார்க்கு நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான் சபையில் நிலைநிற்பதில்லை. இந்த காலம் நோவ காலத்தில் காட்டிலும் கொடுமையாக இருக்குது. பயங்கர கொடுமை, பயங்கர அக்கிரமம், பாவம் பெருகிடுச்சு. நீதிமொழிகள் 6:15 படி ஆகையால் சடிதியில் அவனுக்கு ஆபத்து வரும், சகைமின்றி சடிதியில் நாசமடைவான். இந்த உலகத்தில் யாரும் பாவத்துக்கு பயப்படலை. என்னென்னமோ பாவம் செய்கிறாங்க, விதவிதமான பாவம் செய்கிறாங்க. பான்பராக போடுறாங்க, குடிக்கிறாங்க, விபச்சாரம், வேசித்தனம், கூட்டு பலாத்காரம், இதெல்லாம் நடக்குது. இன்னும் கொஞ்சம் காலத்தில் குமாரனுடைய கோபம் பற்றி எறிய போகுது. சங்கீதம் 2 படி பிதாவானவரே சொல்கிறார், என் ராஜாவை சீயோன் மலையிலே அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிற பூமியின் ராஜாக்களே நியாயாதிபதிகளே. பாருங்க, வாசிக்கிறேன். சங்கீதம் 2:10, 11, 12. இப்பொழுது ராஜாக்களை உணர்விடையுங்கள், பூமியின் நியாயாதிபதிகளே எச்சரிக்கையாக இருங்கள். பயத்துடனே கர்த்தரை செவியுங்கள், நடக்கத்துடனே களி கூறுங்கள். குமாரன் கோபங்கள்ளாமல் நீங்கள் வழியில் அழியாமல் இருக்கும்படி அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும். அவர் அண்டிக் கொள்கிற அவரை பாக்கியவான்கள். அவர் அண்டிக் கொள்ளுங்க. உங்கள் வழியில் நீங்கள் அழியாதபடிக்கு பாவ வாழ்க்கை விட்டு வெளியே வாங்க. பரிசுத்த அவதாரம் எடுங்க. பரிசுத்த நுகத்தை சுமந்து கொள்ளுங்க. பரிசுத்தமாக நில்லுங்க. குமாரனுக்காக சத்தியத்தின்படி நடங்க. இன்னும் கொஞ்சம் காலத்தில் கோபம் இறங்க போகுது. இயற்கையே அவருக்கு ஆயுதம். அதிகமான மழை, அதிகமான வெயில், அதிகமான காற்று வந்ததுனாலே அழிஞ்சு போயிடுவோம். நம்ம பூமி எதிர்ச்சி வந்தாலே அழிஞ்சு போயிடுவோம். எதுவும் நம்ம தேசத்துக்கு வரக்கூடாது. நீங்கள் இப்பொழுது விழித்திருந்து ஜெபிங்க. குமாரனை அண்டிக் கொள்ளுங்க. எந்த பாவ காரியம் செய்யாதீங்க. பரிசுத்தமாக நில்லுங்க. கர்த்தராகிய இயேசுவே அண்டிக் கொள்ளுங்க. நம்ம ஜெபிப்போம். எங்களை அருமையான பரலோக பிதாவே, இதை கேட்டுக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதிக்க தொடுங்க ராஜா. 91 சங்கத்தின்படி மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க ராஜா. வெளிநாடுகள்லாம் அக்கிரம அழிவு பூமி அதிர்ச்சி எங்கள் தேசத்துக்கு வராதபடிக்கு மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. எல்லாரும் உம்மை நோக்கி கெஞ்ச கிருபை தாங்கும், மனமாற கிருபை தாங்க. மனமாறாதவர் மனமாற ரட்சிப்பு முடியாது. உம்மிடுதல் எல்லாரும் ரட்சிங்கப்பா. எல்லாருக்கும் இறக்க காட்டுங்க. நோவாக்கு உங்களுடைய கண்களுக்கு கிருபை கிடைத்தது போல இந்த ஜனங்களுக்கெல்லாம் உங்களுடைய கண்களுக்கு கிருபை கிடைக்க கிருபை தாங்க ராஜா. எல்லாரும் உங்களுடைய வேதத்தை ஏந்தி கொள்ள, இரவும் பகலும் உண்மை தியானிக்க, வேதத்தை வாசிக்க, இந்த காலத்தில் தப்பாமல் கணிதர மரத்தை போல மாற்றுங்க ராஜா. உமக்கு கணிதர மரம் போல மாற்றுங்க. செழிப்பான மரம் போல மாற்றுங்க. குடும்பமாக மாற்றுங்க. குடும்பம் பேர் ரட்சிங்க ராஜா. எல்லாரையும் உங்களுடைய சிறுகளால் மூடி மறைத்து பாதுகாத்துக்கலாம். அக்கினி மதிலாய் மூடி மறைத்து பாதுகாத்துக்கலாம். இந்த தேசத்துக்கு எந்த அழிவு வராதபடிக்கு, ஒவ்வொருவருக்கும் அழிவு வராதபடிக்கு பாதுகாத்துக்கொள்ளும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். அல்லேலூயா.